ஈஸியா பண்ற மாதிரி ஒரு தக்காளி பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா 7-8 சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 2-3 பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த தக்காளி பிரியாணிக்கு நான் 2 பெரிய வெங்காயமும் 4 தக்காளியும் எடுத்திருக்கேன். இத ரெண்டையுமே நம்ம நீளமா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக போட போகிறது என்னன்னா 1 டீஸ்பூன் கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த ஆனியன் கோல்டன் கலர் வர்றது வரையிலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் பிரியாணி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா நம்ம பச்சை ஸ்மெல் போறது வரையிலும் கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுல கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா 1 கப் ரைஸ் எடுத்ததுனால நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நான் கொஞ்சமா நெய்யும் போட்டதுக்கு அப்புறமா குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், தக்காளி பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. அப்ப டாடா.